ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கார்த்திகை தீபம் சீரியல் ஜூன் 7ஆம் தேதிக்கான ஒரு அட்டகாசமான ப்ரோமோ வந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தோன்னா கார்த்தி நம்ம ரம்யா கிட்டே, இங்கே பாருங்கள் மேம், என்னோடய ஒய்ஃப்க்கு உடம்பு சரியில்லை, ஸோ அவங்க கூடவே இருந்து நான் பார்த்துக்கணும். நான் உங்கள் கூட பெங்களூர் வரல, பட் நீங்கள் திங்ஸ் வாங்குறதுக்குரிய ஹெல்ப் எல்லாமே நான் பண்ணுறேன், நீங்கள் எனக்கு ஃபோன் போட்டு கேளுங்க அப்படின்னதும் ரம்யா செம்ம டென்ஷன் ஆகி, ஓகே கார்த்தி, உங்கள் ஒய்ஃப் கூட இருந்து உங்கள் ஒய்ஃபை நீங்கள் பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னதும் கார்த்தி அந்த இடத்துல தேங்க் பண்ணிவிட்டு நேராக கிளம்பிடுறாங்க. ஸோ ரம்யா செம்மையாக காண்டாகிறாங்க. விடமாட்டேன் கார்த்தி, இந்த வாட்டி நீங்கள் என்னோட பிடியிலேருந்து தப்பிச்சுக்கலாம், ஆனால் நான் உங்களை விடவே மாட்டேன். நீங்கள் எனக்கானவர் மட்டும்தான். அந்த கிராமத்து பட்டிக்காடு தீபாவுக்காக உங்களை நான் விட்டு கொடுக்க போகிறதில்ல. கூடிய சீக்கிரமே நீங்களே நான் தான் வேணும்னு சொல்ல வைக்கல. என் பேர் ரம்யா இல்லைங்கிற மாதிரி ரம்யா ரொம்ப மோசமாக யோசிக்கிறாங்க. இங்கே பார்த்தோன்னா கார்த்தி போன கவலையில் தீபா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து கார்த்தி வரதை பார்த்து தீபா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என்னங்க, போன வேகத்திலே திரும்பி வந்துட்டீங்க, ஆமாம் என்ன ஆச்சு, எதுவும் மறந்து வச்சுட்டு போயிட்டீங்களா? இல்லைங்க, அப்போ எங்கே வந்த, எல்லாம் உங்களால் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. கார்த்தி, என்னது என்னாலையா? நான் என்னங்க பண்ணேன், நான் உங்களை போகத்தானே சொன்னேன், நீங்கள் போகத்தான் சொன்னீங்க, ஆனால் மனசார சொன்னீங்களா? இல்லை, இப்போ என்ன ஆச்சுங்க? இங்கே பாருங்கள், உங்களால் தான் வந்திருக்கேன், உங்கள் கூடவே இருக்கணும்ல, அதனால தான் ஒரு நாள் லீவும் போட்டுட்டேன் அப்படின்னதும் நிஜமாவா சொல்கிறீங்க? ஆமாம், என் பொண்டாட்டியை நான் பத்திரமா பார்த்துக்க வேணாமா, அதனால தான் நான் பெங்களூர் வர முடியாது, என் பொண்டாட்டியை பார்த்துக்கணும்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னதும் தீபா ரொம்ப சந்தோஷப்பட்டு வைக்கப்படுறாங்க. அப்போனா இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக என் கூட தான் இருக்க போகிறீங்களா? ஆமாம், உங்கள் கூட தான் இருக்க போகிறேன் அப்படின்னதும், எங்கள் இந்த கையில் அடிப்பட்டதுலேருந்து ரூம்லேயே ஆடப்பட்டு கிடக்குறேன்னா எனக்கு ரொம்ப ஓராக இருக்குங்க, ஸோ நம்ம எங்கேயாச்சும் வெளியில் போயிட்டு வரலாமா அப்படின்னு தீபா கேட்டதும் கார்த்தியும் அதுக்கு நீங்கள் போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி தீபாவை கூட்டிகிட்டு வெளியில் வராங்க. அப்போ நம்ம அபிராமி என்னப்பா கார்த்தி, நீ எங்கேயோ வெளியூர் போகிறேன்னு சொன்னேன், இப்போ என்னன்னா தீபா கூட்டிகிட்டு போகிற? ஆமாம், வெளியூர் போகலையா? இல்லைம்மா, நான் தீபாவை பார்க்கணும்ல, அவங்களுக்கு கையில் வர அடிபட்டிருக்கு, அதனால தான் ஆஃபீஸ் ஒன் டே லீவ் போட்டிருக்கேன் அப்படின்னதும் நம்ம அபிராமி மீனாட்சி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பார்த்தீங்களாத்த, இப்போ புரியுதா நான் எதுக்கு அந்த சீதாராமன் சிலையை வாங்கிட்டு இவங்க 2 பேர்கிட்டையும் கொடுத்தேன். ஆமாம்மா, வேறவங்கன்னு சொன்னால் வேலை அதுன்னு சொல்லி கண்டிப்பாக வெளியூர் போயிருப்பாங்க, ஆனால் என் புள்ள பொண்டாடி தான் முக்கியம்னு எப்படி விழுந்து கவனிக்கிறான் பார்த்தியா? அது மட்டும் மாட்ட வண்டி வர லீவ் வர போட்டிருக்காரு அப்படின்னதும், ஐயோ என்னக்கா இது, போங்கக்கா கலாய்க்காமேங்கிற மாதிரி தீபா வைக்கப்படுறாங்க. சரி, இப்போ 2 பேரும் எங்கே கிளம்புறீங்க? இல்லைம்மா, தீபாவுக்கு ரூம்லேயே கிடந்து போர் அடிக்குதான், ஸோ வெளியில் போகணும்னு சொன்னாங்கம்மா, அதான் வெளியில் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னது. சரிப்பா கார்த்தி, அதைத்தான் நானே உங்ககிட்ட சொல்லணும்னு இருந்தேன். சரிப்பா, பார்த்து 2 பேரும் பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அபிராமி வழி அனுப்பி வைக்க. ஸோ நம்ம தீபாவும் கார்த்தியும் ரொம்ப என்ஜாய் பண்ணி நேராக வெளியில் போவாங்க.